நான் இப்போ ஒரு குட்டி ஷாப் வந்திருக்கேன். இந்த ஷாப் சின்ன பொட்டிக் தான், ஆனா கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சிருந்தாங்க. நாங்க ரொம்ப நாள் அன்சைட் போயிட்டு வரும்போது இந்த ஷாப்பை பார்க்கணும்னு நினைச்சோம். அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி, ஆனா எல்லாமே நல்லா இருந்தது. காட்டன் மிக்ஸ்டு தான் எல்லாமே. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனர் சாரீஸ் வச்சிருந்தாங்க, டாப் வச்சிருந்தாங்க, சுடிதார் செட் அப்படியே வச்சிருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஜரிகை போட்ட சாரீஸும் வச்சிருந்தாங்க. இது வந்து அப்படியே பாருங்க, இந்த டாப் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த சாரி பாருங்க, இது வந்து நெட்டடு, அதுல வந்து லேஸ் மாதிரி வச்சு பார்டர் பண்ணியிருந்தாங்க, லைட் கலரு. இதெல்லாம் ஜரிகை போட்ட சாரி, ஃபங்க்ஷன்ஸ் கெட்டலாம். ஆனா பார்த்தா நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதாவது அந்த கடையில உள்ள சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பார்த்தோன்னா ஒன்னு ரெண்டு பிக் பண்ற மாதிரி இல்ல, நம்ம நிறையவே எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இது பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் கிடையாது, நாங்க சும்மா பார்த்தோம் அப்படியே, சரி ஒரு கிளான்ஸ் எடுத்து நம்ம சேனல்ல போடலாமேன்னு போட்டோம். இந்த சாரி பாருங்க, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் கேட்கலாம். காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஆனா அது பட்டு கிடையாது, பட்டு மாதிரி தான், ஒரிஜினல் பட்டு கிடையாது. பட் இந்த மாதிரி சாரீ தான் ஈஸி டு ஹேண்டில் நினைக்கிறேன். பட்டு வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணி அதை பத்திரமா வச்சு அடிக்கடி கெட்டவும் மாட்டோம், அது பாட்டுக்கு எடுத்து மாத்தி மாத்தி மடிச்சு போட்டு வைக்கணும். இது மாதிரினா அப்படியே வாஷ் பண்ணி ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எப்பயாவது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்னா பட்டு எடுத்துட்டு மற்ற மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஆனா இப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த சிம்பிள் சாரீஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்க, நல்ல லைட் வெயிட்டா தான் இருக்கு சாரி. நீங்க அந்த வழியில போனீங்கன்னா இந்த ஷாப்பை பாருங்க. அப்புறம் இந்த டிசைனர் சாரீஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா நீங்க நிறைய கடைகள்ல பார்க்கலாம், இந்த மாதிரி பார்டர்ல மெலிசா டிசைனர் பண்ணி அந்த துணி வந்து அழகா, அதாவது டபுள் கலர்ல வருது. அதுதான் இப்ப ரீசன்ட் ட்ரெண்டா இருக்கு எல்லா இடத்துலயும். இது கொஞ்சம் திக்கு பார்டரும் வச்சிருக்காங்க, இந்த மெல்லிஸ் பார்டரும் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே எதுவுமே வேண்டான்னு சொல்ற மாதிரி கலர்ல, அடிக்கிற கலர்ல சூப்பராகவே இருக்கு. கொஞ்சம் ரெடிமேட் பிளவுஸும் வச்சிருந்தாங்க. இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா 650 500 அந்த ரேட்ல எல்லாம் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடையில பார்த்ததுலயே எனக்கு டக்குன்னு பிடிச்சது இந்த மாதிரி சாரீஸ் தான். இப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் பிடிக்குது. கீழே பாருங்க, அந்த குஞ்சில மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கஞ்சி போட வேண்டாம், ஆக்சுவலா அது பெயிண்டிங். அந்த சாரி பிளவுஸ் பாருங்க அழகா இருக்கு. இப்ப கொஞ்சம் பிளவுஸ் தான் வச்சிருக்காங்க, ஆனா இனி வரும் போல நிறைய. வீனக் வச்சு உள்ள நெட்டட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வாங்கிட்டோம்னா 2-3 சாரீஸ்க்கு வச்சுக்கலாம். நம்ம கை உள்ள இருக்கு, அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த காட்டன் சாரி வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்லயும் இருக்கு, கொஞ்சம் ஜரிகை மாதிரி வச்சும் அந்த சமக்கி வச்சும் இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லோ, ப்ளூ, பிளாக், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த டாட் டாட்டா இருக்கு பாருங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய பூ போட்டு, இது நான் இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நானு. இந்த கீழே இருக்கிற கொஞ்சம் தான் எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு. சில பேருக்கு இந்த குட்டியா கொஞ்சம் பூ பிடிக்கும், சில பேருக்கு பெரிய பூ போட்டு பிடிக்கும். ஆனா ரெண்டுமே நல்லா இருக்கு. சாரி ஒண்ணு பிரிச்சு காட்டுற பாருங்க. எனக்கு அந்த கருப்பு சாரி மேல ஒரு கண்ணு வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பெரிய பிங்க் பூ போட்டது. சாரி நிறைய வச்சிருக்கேன், ஆனா கெட்டுறதே இல்லை. அம்மா சாரி அவ்வளோ இருக்கு, என் சாரியும் இருக்கு. பட் ஆனா சாரீஸ் பார்க்கும்போது ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனைனா பிளவுஸை கரெக்டா தைக்கிறதுக்கு ஒரு கடை கிடைக்கணும். அந்த பிளவுஸ் கரெக்டா அமைஞ்சாதான். அந்த சாரி ரேட்டை பத்தியே இல்லை, பிளவுஸ் கரெக்டா இருந்தா 100 rupees சாரி கூட சூப்பரா இருக்கும் கெட்டினா. பாருங்க, இந்த சாரீஸ் வந்து இப்ப எனக்கு புதுசா தான் இந்த கடையில பாக்குறேன், எங்கேயும் பார்க்கல. மேபி நீங்க எங்கேயா பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆனா நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த சாரி எல்லாம் பாருங்க, சாஃப்டா தான் இருந்தது, கொஞ்சம் கிளிட்டரியா இருக்கு அந்த சாரி. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இப்படி வாங்கி வச்சு கூட கெட்டலாம். இதெல்லாம் ஈஸி டு ஹேண்டில். அப்படியே எடுத்து கெட்டி அப்படி உதறி அயன் கூட பண்ண வேண்டாம், நீட்டா
மடிச்சு நல்லா கையில லைட்டா தேய்ச்சி மடிச்சு வச்சுட்டாலே போதும், சூப்பரா இருக்கும். இந்த சுடிதார் பாருங்க, டாப்பும் பாட்டமும் அதுல பெரிய பூ இருக்கு. ஒரு பூ தான் அழகா இருக்கு பார்க்க. பின்னாடி பாருங்க, இதுல ஒரு பெரிய பூ, நடுவுல வந்து ஒரு சின்ன மிரர். அந்த செட்டு, சுடிதார் செட்டு எல்லாமே நல்லா இருக்கு. கலர்ஸுமே நல்லா வச்சிருந்தாங்க. டார்க் கலரும் வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி லைட் கலர்ஸும் வச்சிருந்தாங்க. நான் கையில வச்சிருக்க கலர் கூட அழகா இருக்கு பாருங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாங்க, இது காமிங்க அது காமிங்கன்னு காமிச்சாங்க. எல்லாமே எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கு. நீங்க போனீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பாருங்க அந்த கடைய. எனக்கு என்ன இப்பெல்லாம் தோணுதுன்னா, பெரிய பெரிய கடைகள்ல போய் எடுத்தா, இப்போ ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கடைகள்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பொட்டிக்ல போய் நம்ம எடுத்தோம்னா யாரும் போடாத மாதிரி ஒரு டிசைன் எடுத்து போடலாம். ஒரே மாதிரி ஒரு டாப். முந்திலாம் களஞ்சியம் போனோம்னா காலேஜ் போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த களஞ்சியத்துலதான் எடுத்தாங்கன்னு கிளீனா தெரியும். இந்த சுடிதார் நல்லா இருக்கு பாருங்க. அப்படி இல்லாம நம்ம ஒரு 5 செட் எடுத்தாலும் வித்தியாசமா ஒரு கடையில ஒன்னொன்னு எடுக்கலாம், இல்ல ஒரே கடையில கூட நம்மளுக்கு பிடிச்சிருந்தா 2-3 எடுக்கலாம். இது ஒரு சுடிதார் செட்டு, சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லா நல்லா இருக்கு. செட்டுன்னா அப்படியே ஓகே, தைக்கிற வேண்டிய வேலை இல்ல, அதுக்கு தனியா பே பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு செட்டு வாங்கி அப்படியே போட்டு ஷாலோட போட்டு போயிடலாம் பேசாம. சைஸ் மட்டும் கரெக்டா ஃபிட் ஆகணும், அவ்வளவுதான். இந்த டிசைன் பாருங்க, நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். ஆனா நீங்க அந்த கடைக்கு போனீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் தான். இந்த கலர் பாருங்க, இந்த கலர்லாம் அழகா இருக்கு. வெந்தய கலர்லும் இல்லாம அது ஒரு மாதிரி ஒரு yellowish கலர்ந்த கலர். இந்த டார்க் கலர் பாருங்க, சூப்பரா இருக்கு. இல்ல, நான் சுடிதார் வாங்குற ஐடியால இல்ல, ஆனா வாங்கினா 2-3 எடுக்கணும் இந்த கடையிலன்னு நினைச்சிருக்கேன். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு சில இதெல்லாம். இதுல இந்த பிங்க் வித் இந்த ஒயிட் சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காட்டன் சாரி தான், சூப்பரா பிடிச்சிருக்கு. இது பாருங்க, லெட்டர்ஸ் போட்ட சாரி. சில பேர் இப்படி கூட லைக் பண்ணுவாங்க. முந்திலாம் அந்த ஆட்டோகிராஃப் படத்துல வந்து இதுல ஆயி அப்படிலாம் போட்டு அந்த மாதிரி இருக்காது. இந்த சாரி எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு தான். ஆனா நான் வாங்கல, ஏன்னா நிறைய சாரிக்கு நான் இன்னும் பிளவுஸே தைக்காம வச்சிருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வாங்கணும். இந்த முந்தி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உள்ள வந்து வெளியே வந்து ஒயிட், அதுல மேப் மாதிரி லைட்டா டிசைன். இந்த முந்தி எல்லாமே வித் பிளவுஸ் தான், சூப்பரா இருக்கு. ஆபீஸ் போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, டீச்சர்ஸா இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வெயில் காலத்துக்குன்னு ஒரு கலெக்ஷன் வச்சுக்கணும். அது இந்த மாதிரி கலெக்ஷன் தான் எடுத்துக்கணும். நம்ம என்ன ஸ்வெட் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, ஈஸி வாஷ் பண்ணி போடலாம், கஞ்சி போட வேண்டாம். சூப்பரா இருக்கு. கீழே எல்லாத்துலயும் இந்த குஞ்சில இருக்குது, அதுவே அழகா இருக்கு சாரி. நல்லா போட் நெக் எல்லாம் தைச்சு போட்டா சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும். எனக்கு பிடிச்சது அந்த ஒயிட், அந்த பிங்க் பூ, பிளாக் சாரியில பிங்க் பூ, அதெல்லாம் பிடிச்சிருந்தது. கீழே இருக்கிறதெல்லாம் அழகா இருக்கு, குட்டி குட்டியா தொங்கிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. சிங்கிள் பிளேட் விட்டாலும் நல்லா இருக்கும். சாரி வந்து ரேட்டு முக்கியம் இல்ல, எதுவுமே விற்கல. நல்லா அழகா நீட்டா தச்சு கட்டி, கை நிறைய பேங்கிள்ஸ், தலையில கிளிப்பு மேட்சிங் அப்படிலாம். காலேஜ் டைம்ல நான் குயின் மேரிஸ் தான். யாரெல்லாம் குயின் மேரிஸோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்ப நிறைய பேர் அப்படிதான் போட்டுட்டு வருவாங்க, சூப்பரா இருக்கும். இந்த சாரி கலர் அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு நான் காட்டின சாரீஸ்ல என்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க கீழே. இது வந்து ஒரு எல்லோல லைட்டா அந்த பார்டர்ல வந்து கிளிட்டரா இருக்கு. இந்த சாரி வந்து நல்லா இருக்கும். ஆனா உண்மையிலே கெட்டினா என்ன சொல்றது, ரொம்ப கிராண்டாவும் இருக்காது. அந்த லைட்ல ஈவினிங் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் டைம்லாம் போனீங்கன்னா உண்மையிலே இந்த சாரி சூப்பரா இருக்கும். இந்த கலர் ஆனா எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப மைல்டு எல்லோ. இப்போ அந்த சமைக்க வச்ச சாரி மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. ஒரு டைம்ல அது இருந்தது, நடுவில் அது காணாம போச்சு, இப்ப மறுபடியும் வருது. பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சாரி சொன்னேன்ல, அந்த சாரி தான். இந்த சாரி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அழகா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதெல்லாம் பெயிண்டிங் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். 650 சம்திங் இந்த சாரியோட ரேட்டு. சரி, ஒன்னு எடுத்து வாஷ் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அவங்க ஒன்னும் ஆகாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா பிரஷ் எல்லாம் போடக்கூடாது, நம்ம அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடணும்.
பிளவுஸ் மட்டும் கச்சிதமா தைச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அது அட்டாச்ட் பிளவுஸ் தான். இந்த சாரி மறுபடியும் எடுக்கிற பாருங்க. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேண்டாம், ஒரு சாரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எடுத்த சாரி நிறைய இருக்கு. பேங்கிள்ஸ் நிறைய போட்டு தலையில மேட்சிங்கா கிளிப் பண்ணி, நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய பிள்ளைங்க அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அழகா இருக்கும் பார்க்க. காட்டன் சாரீஸ் தான் நிறைய கட்டிட்டு வருவாங்க. இப்படி பின் பண்ணி சூப்பரா வருவாங்க. ஆனா நான் அப்பெல்லாம் அப்படி கெட்டினது இல்லை. ஆனா பார்த்துட்டே இருப்பேன். 2-3 பேரை நான் டெய்லி பார்ப்பேன் எப்படி ட்ரெஸ் பண்றாங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் அந்த மிரர் ஒர்க் வச்ச பிளவுஸ்லாம் சூப்பரா இருக்கும். மௌனராகம் படத்துல ரேவதி மாதிரி நானும் வச்சு எடுத்திருக்கேன். பிளெயின் சாரி, மிரர் ஒர்க் பிளவுஸ் சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்டா. இதெல்லாம் சாரீஸ் தான், இதெல்லாம் காட்டன் சாரீஸ் தான். நான் எல்லாம் சும்மா எடுத்து காமிக்கிறேன். நீங்க உள்ள போய் பிரிச்சு காட்ட சொன்னா கூட அவங்க பிரிச்சு காட்டுவாங்க. அவங்க எதுக்குமே கஷ்டப்படல, பார்க்கணும்னா எடுத்து காமிக்கிறாங்க தான். அங்க வேலை பார்க்குற அந்த பொண்ணு வந்து நல்லா கைண்டா நல்லா எல்லாத்தையும் எடுத்து காமிச்சுங்க. அவங்க ஸ்டாஃப் இவங்க. பிளவுஸ் பாருங்க. நான் இப்ப ரீசெண்டா ஷோபாலையும் இந்த பிளவுஸ் பார்த்தேன். காரப்பக்கத்துல இருக்க ஷோபாலையும் இந்த மாதிரி கை வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா வருது. புது ட்ரெண்டா வருது பிளவுஸ். சில பேரு லைக் பண்ணுவாங்க அது போடுறதுக்கு. இப்படி விரும்புறவங்க இங்க ட்ரை பண்ணலாம். இந்த சாரி பாருங்க, கிரே கலர்ல. இது என்னன்னா பவளமல்லி தெரியுமா பூ, அதோட டிசைன் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு அந்த சாரி. இந்த சாரி பாருங்க, இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. ஒரு சாரி ஒரு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. நான் வாங்கின அந்த காட்டன் சாரியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சுஜாதா வரும். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா சுஜாதா இருப்பாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சுஜாதா கிட்ட வந்து கேளுங்க, நிறைய வரைக்கும். அக்கா இங்க பாரு சொல்லுங்க, பாய். இங்க பாருங்க, பாய் சொல்லுங்க. ஓயவார்ல இருந்து வந்தீங்கன்னா சிறுசிரி தாண்டோன்னு லெஃப்ட் சைட்ல இந்த கடை இருக்கு. மெயின் ரோட்ல தான் இருக்கு. லொகேஷன் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.